ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு மட்டும் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. மீதி வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். சரிங்களா? சரி சாமி. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அந்த காராபுந்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. காராபுந்தியோட அன்னதானம் கொடுக்குறோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. இன்றைய அன்னதானம் 50 பேருக்கு மட்டும் ஒருத்தன் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். காராபுந்தியோட அன்னதானம் கொடுக்குறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாரால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். கொடுக்குறேன். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட அன்னதானம். இந்த காராபூந்தி மட்டும் ஒரு அம்மா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அன்னதானம் வந்து 50 பேருக்கு ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இந்த காராபூந்தி மட்டும் சாமியார்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சேர்த்து கொடுக்குறோம். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையாருது. காராபூந்தி ஒரு அம்மா கொடுக்க சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நீ அன்னதானம் வந்து 50 பேருக்கு மட்டும் ஒருத்தன் கொடுத்துருக்காங்க தாத்தா. இன்னைக்கு ஒரு 350 பேருக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதில் ஒரு 50 பேருக்கு மட்டும் ஒருத்தன் கொடுத்துருக்காங்க. மீதி 300 பேருக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இந்த காராபூந்தி மட்டும் தனியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு அம்மா. சரிங்களா? ஓம் நமச்சிவாய. பல்லாண்டு வாழணும், நல்லா இருக்கணும். நமச்சிவாய. வெள்ளை சாப்பாடு கொடுத்துரு. அது என்ன சாப்பாடு? இது வெள்ளை சாப்பாடு தான். 2 வெள்ளை. ஆமாம் ஆமாம். ஓம் நமச்சிவாய. நான் அதை சொல்லிடணும்ல. அப்புறம் காராபூந்தி கொடுக்குறவங்க தான் அன்னதானம் கொடுத்தாங்கன்னு நினச்சிப்பாங்க. அது வேற இது வேற. அதனால நமச்சிவாய நமக. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. என்னண்ணா? போயிட்டு வாங்க மொத்தமா. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய அன்னதானம் 50 பேருக்கு மட்டும் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. இந்த காராபூந்தியும் ஒருத்தங்க தனியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்கம்மா. சட்டை கொடுத்தனே எங்க? இல்லை போட்டுருந்தீங்களா? பத்திரமா இருக்குதா? சரி. நம்ம இன்னொரு சட்டை இதை வேணா கட்டி கொடுத்துட்டோமா? தீபம். ஓம் நமச்சிவாய. காராபுந்தி சாப்பாடு. சிவாய நமக. நமச்சிவாய. நைனா எத்தனை நைனா? ஓம் நமச்சிவாய. நாங்கள் சாப்பாடு காராபுந்தி சாப்பிடுங்க. பாக்கெட்டில் போட்டுக்குங்க. சந்தோஷம். போயிட்டு வாங்க. சாப்பிடுங்க காராபுந்தி. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனைம்மா? ஒன்னா? ஓம் நமச்சிவாய. தான் காராபுந்தி இருக்கு. சாப்பிடுங்க. எத்தனை ஐயா? சரி சரி. சந்தோஷம் ஐயா. சாப்பிடுங்க ஐயா. காராபுந்தி இருக்கு. சாப்பிடுங்க. ஒயிட் ரைஸ் ஒன்று விடு. இல்லை ஐயா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாவே இந்த சளி பிடிச்சின்னு. ஆமாம், சுத்தமாக பனி வேற சில்லுன்னு இறங்குதா? ஓம் நோ சைடிஸா? வெஞ்சனம் தானே இது? காராபுந்தி ஐயா. வெஞ்சனம் தானே. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? சைட் எத்தனை? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. அதே ஒரு சாப்பாடு இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் இது மட்டும் ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க. கொடுங்க. அப்புறம் டீ 5 ரூபாய் டீ. இந்த 5 ரூபாய் டீ யாருன்னா வந்துச்சுன்னா பார்த்து அது ஒரு 3 நாள் 4 நாளைக்கு சேர்த்து கொடுங்கன்னாங்க. அதான் பார்த்துட்டு அதுவும் கொடுத்துட்டு போயிடலான்னு. சரிங்க. நமச்சிவாய சாமி. போயிட்டு வரட்டுமா? பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம். அண்ணாமலை ஆண்டவனே சிவ சிவாய சங்கரா. நமச்சிவாய சாமி. நீ வை விட்டாதான் நம்ப முடியும். அப்படி இருக்கு. அப்படிதான் இருக்குது. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2 கொடுங்க ஐயா. கொடை வல்லலுக்கே கொடை வல்லல். ஓம் நமச்சிவாய. சாப்பாடு எங்கேயும் சாப்பிட்டவங்க 1 வாங்கிக்கோங்க. நாங்கள் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டோங்க. 2 வாங்கிக்கோங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. நமச்சிவாய.
சாமி ஐயா கால் கொஞ்சம் சரியில்லை ஐயா என்ன ஆச்சு காலு? அவர் கீழே ஒன்று கொடு நடக்க சிரமப்படுறாரு. இந்தாங்க நீங்கள் போயிட்டு கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க. வச்சு அவருக்கு ஐயா ஓம் நமச்சிவாய. என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை கொடுங்க. ஓ அவர் சீனியர்ன்றதாலையா? நாங்கள் இது காராபூந்தியோட நீங்க அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் காராபூந்தி மட்டும் ஒரு அம்மா கொடுக்க சொன்னாங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். வா வா. இது ஒண்ணுதான் எல்லாருக்கும் போனோம். என்ன குழம்புன்னு கேட்பாரு, அதுக்காக நான் வந்து நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நமக்கு டிஷர்ட் கரெக்டாக இருக்குதா? சைஸ் சூப்பராக இருக்கு. சரி, எத்தனை வேணுங்க? ஒன்று கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய். எங்க உங்க அப்பாரு? அதான் ஆப்ரேஷன் பண்ண போயிருவேன். என்னாச்சு? தொண்டையில சதம் வந்துருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்காரு. ஒரு வாரமா ஆகுது. ஐயோ என்ன சொல்றீங்க? ஒரு வாரம் ஆகுது. தெரியாது எனக்கு. யார் பாத்துக்கிறது? எத்தனை? அது அவங்களே பார்த்துக்கிறாங்க. யாரு? ஆஸ்பத்திரியில. என்ன ஆச்சு? தொண்டையில சதம் வருது. அது என்னவோ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இந்த மூட்டு வலி நடக்க முடியலையா, அதான் வந்து அதை பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி 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 சரி. இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவார். சரி சரி. என்ன சொல்லி வந்து பாக்குறாரு சொல்லி அவர் போன் பண்ணாரு. அவருக்கு போன் பண்ணிட்டாரு. குரல் குத்துனாரு. ஆம்புலன்ஸ் வருது இருக்கு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நான் ஐடியா பண்ணி யார் ஏதாவது பண்ணலான்னு பார்த்து போன்னு சொல்றாங்க. இப்பதான் சொல்றாங்க என்ன ஆச்சு? இறந்துட்டாருன்றாங்க. காத்து போயிச்சாமா? அவர் போன் பண்ணி சொல்லிக்கிறாரு. மாநாடு நேற்று கூட கூப்பிடுறாங்க. சாமி அவர் சாப்பாடுலாம் இல்லை. நான் என்ன கூட சொல்றேன். நேற்று இன்னும் காலைல சொல்றேன் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணு ட்ரிப்பு போட்டேன் வேஸ்ட்டுன்னாரு. இப்போ கூப்பிட்டு சொல்றாரு என்னால் முடியல. சரி சரி இரு ஃபோன் பண்ணுறேன் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன ஐடியா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட்டெண்டர் வாட அனுப்புகிறோம். அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு சவுண்டாக பேசினா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுறதுக்குள்ளே வந்து இப்போ வந்து ஒரு 10 செகண்டில் ஆயிடுச்சு. தொடக்கூடாது. எல்லாம் அவருக்கு தான் நடந்துட்டு போட்டேன். எல்லாம் அவருக்கு இன்னைக்கு என்ன கூப்பிடுறாருங்க வேணும்னு. நான் வந்து அந்த கட்டிலே இருக்கிறவங்க அதனால முடியல. 3 நாளாக சொல்லி இருக்கிறேன் போகலான்னு. நடக்கும் போதே கூட்டிட்டு போய் பார்க்கலாம் ட்ரிப்பு போடுங்க. மூச்சு வாங்குது. காலிலேருந்து வீசிங் மாதிரி வந்துச்சு. 10 கூட சொல்லிக்கிறேன். ஒன் டே போட்டு அந்த இவர்கிட்ட சொல்லிக்கிறேங்க. ஒன் டே போட்டு வந்தாருன்னா எதாவது மேக்கப் பண்ணி அனுப்பி விட்டுடலாம். நம்மளை கூப்பிடுவாங்க இவங்க எதனா ஒன்று அட்டெண்ட். நாங்கள் போய் நாங்கள் அட்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துன்னு இருந்தால் இன்னும் மனசு கொஞ்சிடும் எனக்கு. அதனால் ஏதாவது உங்ககிட்ட தேத்தலான்னு நீங்கள் வரைக்கும் சொல்கிறாருங்க. வந்து அவர் இறந்துட்டாருங்க. அதை ஃபோன் பண்ணுங்க. இன்னும் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ டாகில் இருக்கிற நம்பரை பார்த்து அதை பற்றி இல்லை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ சரி போயிருந்தா கூட என்ன பண்ணுவார் சாமி? அவர் முடிவு பண்ணிட்டார் சாமி. அவர் ருசியாக கேட்டார். 2 நாள் பூரி வாங்கி கொடுத்த ஒரு நாள். சிவாய நம்ம அவர் பேர்லாம் ஊர் மட்டும் விருதுனாங்களாம். பேர் அட்ரஸ் செய்யங்களா? போனால் கூட என்னங்க பண்ணுவாங்க? யோசிக்கிற சாமி இங்கே கூட போட்ட அந்த மண்ணில் வந்து நிற்கவே இல்லை. ஆமாம் அவர் இறந்துட்டார் போல. அந்த பக்கு என்ன நாள் சிந்தனையே நம்மளை தூங்க விடாம பண்ணி அதில் இருக்கும் போதே பார்த்துருக்கோம். எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் யாருன்னு? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்து உட்காடுறாங்க. என்ன நல்ல மூச்சு அதிகமாக வாங்குது. ஐயோ ஒன் டே போட்டு வர நேரம் தான் சார். யாருமே கிடையாது. படுக்க போட்டு திரும்பினேன். ஒரு முகத்தை பார்க்க முடியும். கூப்பிட்டாரு பயப்படாதீங்க அதை வந்துடுவார். வந்த உடனே இதை போடலாம் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போயே ஆகணும்னா. சரி சரி என்னால் முடியலன்னாரு. இப்போ நான் ஒன் டே அதையும் சொல்கிறாரு 108க்கு ஃபோன் பண்ணுங்க. யாரும் தேவையில்ல நீங்கள் வாங்க. ஒரு மணி நேரத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இல்லை இப்போதான் நல்லா இப்போ இது பண்ணியிருந்தாரு. அப்புறம் இது சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு 2 வயிற்று குழம்பு தொட்டு. இப்போ ஆம்புலன்ஸ் சொல்லலாமா? ஆம்புலன்ஸ் இல்லை ஆம்புலன்ஸ் ஒரு ஃபோன் பண்ணிடலாமா? அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோம். அது என்ன செக் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? செத்துட்டாங்க அவ்வளோதான். முடிச்சு ஏற்ற மாட்டாங்க எந்த ஆம்புலன்ஸ்லையும்.
வெள்ளத்தை அடிச்சுட்டு இருந்தாரு அவருக்கு அவர் கணக்குப்படி பார்த்தா ஆம்புலன்ஸ் கூட்டியிருந்தா கூட வந்து பார்த்துட்டு போயிட்டு பாடி போச்சு 10 நிமிஷத்துல இந்த கேப் இருந்துச்சு அவர் சொன்ன கேப்ல. என்னடா இவரு ஏன் நம்மள அவரு பூரி கொடுங்க, இட்லி அது வித்தியாசமா கொடுங்க. பூரி கேட்டார், ஒரு நாள் வாங்கி வந்து கொடுத்தா 100 ரூபா கொடுத்தாரு, 30 ரூபா பூரி. எனக்கு குற்ற உணர்ச்சியாக இது ஒரு கிரீம் பண்ணு கேட்டார். நான் இவங்க கிட்ட சொன்னேன். நான் அதுக்கப்புறம் 2-3 நாள் அன்னதானம் இல்லை, வர முடியல. அவங்களும் அப்படியே தான் போயிட்டாங்க, இந்த பக்கம் வர முடியல. நமச்சிவாய். இவ்வளோ நாள் இவர் சிந்தனையே இல்லை சாமி. பூரி வாங்கி கொடுத்ததோட மறந்துட்டா. நீ கூப்பிடுறாரு, யாரையோ கூப்பிடுறது என்னடா மூச்சு கேட்டு என்ன பண்ண போறா விட்டுட்டு போட்டா கார்த்தி நான் வட்டமா நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரணும். சாமி சாப்பாடு கொடுக்குறேன், நான் போயிட்டு நீங்கள் சாப்பாடு வேணும் வாங்கிக்கோங்க. சாப்பாடு வண்டி நிறைய இருக்குது. தெரியல, அவர் தான் காய வச்சாரு. அவர் தான் என்னன்னு தெரியல. இந்த பெட்ஷீட்லாம் அவருதுங்களா? எல்லாமே அவர் தானா? வரைக்கும் தான் மரியாதை. அண்ணா பாண்டிச்சேரி அண்ணா, அண்ணா சாப்பாடு கொடுத்துருக்குறேன். சாப்பாடு கொடுத்துருக்குறேன். சாமி இதை வந்தோம் சாமி, இதை வந்துட்டேன் சாமி. கிட்டத்தட்ட ஒரு சாப்பாடு சாப்பிட்டு 13-14 நாள் ஆகுது. அவர் சாப்பாடுன்னு சாப்பிட்டு சாப்பாடே வேணான்றார். உடம்புக்கு சாப்பாடு எத்தனை வந்து கொடுத்தாலும் வேணான்றார். ஆஸ்பத்திரியே வேணான்னு இப்போதான் சொல்றாரு. ஆஸ்பத்திரி போகலாம் நம்ம சொல்லி சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா தாத்தா சாப்பிடு. இந்த காரா பூந்தி என்ன சாப்பிடு. ஊறுகாய் வேணாமா? சரி சாப்பிடு தாத்தா. உடம்பு பரவாயில்லையாண்ணா? சரி சாப்பாடும் ஒரு சாப்பிடு உடம்பு சாப்பிடு. ஒன்று ஒயிட் ரைஸ் ஒன்று. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்துடுறேன். அவர் குடிச்சிருப்பார், கொடுத்துட்டு போயிடுறோம். எத்தனை ஐயா சாமி எத்தனை சாப்பாடு சாப்பிடுங்க கொடுங்க. அதுதான் கேட்குறேன். நீங்கள் சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா சில பேர் வந்து 1 வாங்குவாங்க. எத்தனைனா 1. நமச்சிவாய் நமச்சிவாய். ஆமா உண்மைதான் சொல்றேன். கட்சி வச்சிருவேனே. வாங்க 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 சார். நமச்சிவாய் சாமி நமச்சிவாய். வாங்க வாங்க சார். வணக்கம். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். வீட்டில் சரிங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்க சார். நல்ல 3 பேர் நல்லா டைம் பாஸ் பண்ணாங்க. இவங்களா? இவங்க 3 பேரும் தனித்தனியாக தான் இருப்பாங்க எப்பயுமே. அவர் பாதுஷாவோட ஹிஸ்ட்ரி பற்றி சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படியே சொல்கிறா? ஒரு சாமி ஒருத்தர் இறந்துட்டாரு. அதனால தான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே 1/4 மணி நேரம் லேட் ஆகி போச்சு. நம்ம ஒல்லியா இருப்பாரு, வடன்னு ஒருத்தர் இங்க ராகவேந்திராக்கு எதிரில் அந்தாண்ட உள்ள உட்காந்துருப்பாரு. ஒல்லியா ஒரு கீழே வந்து காட்டுல இருந்து ஒரு ஒல்லியா ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பாரு பாரு. அவரு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட காசு ஒரு 200 ரூபா கொடுங்கன்னு கேட்டாரு. எதுக்கு சாமி அப்படின்னா, பன்னு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்குன்னாரு. சாமி நாங்கள் காசுலாம் கொடுக்க மாட்டோம், பன்னு வேணா வாங்கி தரோன்னு சொன்னேன். இவர் போய் கேட்டுக்கிறாரு. அப்பயும் பன்னு என்ன பண்ணு சாமி, பிரெட் வாங்கி வர சார். அப்படியே மறந்துட்டுக்கிறார். பன்னு வாங்க சொன்ன மறந்துட்டுக்கிறாரு இவர். சரி போய் நான் பிரெட் நாளைக்கு வாங்கி தரேன். பிரெட் வேணாம், எனக்கு க்ரீம் போட்ட பன்னு வேணும். சரி நம்ம அது என்னன்னா சுகரா, நம்ம அது என்னன்னா
சரி ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டுனா பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வாங்கி தராங்களே அப்போ எனக்கும் அது மாதிரி போயிடுமேன்ட்டு நான் என்ன பண்ணேன், நார்மல் பண்ணி அப்புறமா வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். நானும் அது எதுவும் நினைவிலே இல்லை, மறந்துட்டேன். இவங்களும் மறந்துட்டுக்கிறாங்க. உட்காந்துட்டு இருந்தாரு, அப்போ நீங்கள் போய் கேட்டீங்க. அவரு தான் அதே காசு கொடுத்து பழகிட்டேன்னா நாளைக்கு எல்லாருமே அது நான் வந்து எப்படின்னா எல்லாரையும் பார்க்கணும். அவங்க வந்து என்னை ஒருத்தனை மட்டும் தான் பார்க்குறாங்க, ஒரு இடத்துல மட்டும் தான் பார்க்குறாங்க. அந்த மழையில் கொடை பிடிச்சின்னு போகும்போது போனோம் பாருங்க, 200 ரூபாய் காசு கொடுனாரு பாருங்க, சாமி 200 ரூபாய் காசு தான் தர முடியாது, பண்ணு வாங்கி தரேன். அப்பயும் எல்லாருமே பண்ணு வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இவங்களை அதுக்கு மறுநாள் வாங்கின்னு வர சொன்னால் இவங்களும் மறந்துட்டுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு இது ஒரு சிந்தனையாகவே இல்லை, எல்லாமே ஓடிக்கினே இருக்கும். இப்போ சாப்பாடு எத்தனை கொடுத்தா வாங்கினே வந்தார். சாப்பாடு 15 நாளாக சாப்பாடு சாப்பிடல, 10-15 நாளாக சாப்பாடு சாப்பிடல. அப்படியே பக்கத்தில் பன்னு பிரெட்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, 3 நேரம் வருத்தமாக போயிடுச்சு. ஆனால் உங்களை அன்றைக்கே அதுக்கு மறுநாள் பிரெட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தி வாங்கி வந்து கொடுங்கன்னு சொன்னா இல்லையா? வந்துட்டாரு. இல்லை ஒரு இன்னொருத்தர் வந்துட்டாருன்னும் போது நம்ம அதில் இப்போ 3-4 பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டாருன்னும் போது நம்ம வந்து அதை போய் குறுக்கிடக்கூடாது. ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அதை அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணிக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க இருக்காங்கன்னும் போது நம்ம ஒதுங்கி வந்துடணும். ஏன்னா இன்னொருத்தங்க அவங்களும் பண்ணுறவங்க தான். இன்னொரு ஆசிரமத்துலேருந்து வந்துட்டாங்கன்னும் போது நம்ம அப்போ போயிட்டு இல்லை நான் பண்ணுறேன், அது வந்து தேவையில்லாத, அது நல்ல இணக்கமான உறவு இருக்குன்னா அவங்க வந்துட்டாங்கன்னும் போது நம்ம வந்து நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்க போகிறது. ஏன்னா அவர் ஆத்மா பிரிஞ்சு போச்சு, சடலம் மட்டும்தான் இருக்குது. அது அவங்க வந்துட்டாங்கன்னும் போது நம்ம அது அவர் பார்த்துக்கிறாரு. போலீஸ்லாம் கூப்பிட்டு வர வச்சுட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற சாமியாரங்க போலீஸ்க்கு அதில் தகவல் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னாங்க. அவர் வந்துட்டார். ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம அதேமாரி தான் இந்த சாமிக்கும் கொடுமுடி சாமி இருந்தாரு. இன்னொருத்தங்க பண்றாங்கன்னும் போது நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம பண்றோம், அவங்க யாரோ ஒருத்தர் பண்றாங்களா, குருஜியே வந்து ஓப்பனா சொல்ல, குருஜியே எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு முன்னாடி இன்னொரு ஆசிரமத்துல இருந்து யாருன்னா வந்து இவரை பாக்குறாங்க பண்றாங்கன்னும் போது நம்ம விட்டு கொடுத்து தான் வந்துடணும். அங்க போயிட்டு வந்து இல்ல நான் தான் அவருக்கு பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன், இல்ல நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா இது இவங்களாம் வந்து எல்லாருமே வேணும். இவங்களுக்கு எல்லாரையும் பார்த்தவங்க, எல்லாருக்கிட்டையும் இருக்கிறவங்க. நம்ம வழியில் பார்க்குறோமா, நம்ம கண்ணில் அப்போயே ஃபோன் பண்ணிக்கிறாங்க எனக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு. நான் சாப்பாடு எடுத்துன்னு வர கரெக்டாக நேரத்துக்கு அப்போ உயிர் போய்க்குது. குருஜி நான் வந்து நிற்கிறேன், அப்போ உயிர் போய்க்குது. சரி, ஏதோ ஒன்று பார்க்கணும்னு தோணிருக்கோம். என்ன பார்க்கல அவரு? இல்லை ஒருத்தருக்கு மனசில் வச்சுக்கினே இருக்கும். அதெல்லாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இணக்கமானவங்க. அவர் தான் கேட்பார், பூரிலாம் கொடுங்கன்னு. பூரி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க. அவர் கொஞ்சம் இப்போ என்ன தக்காளி சாதமா? தக்காளி சாதம் இன்னைக்கு வந்து அப்படியே கட் பண்ணி போடல, அப்படியே தக்காளியோட போட்டுக்கிறியா? இல்லை நின்னா தம் பண்ணி. சரி, என்ன தலைப்புறம் ஈரமாகுதா? குளிச்சுன்னு வந்தேன், அப்போதான் இவங்க என்னை கூப்பிட்டாங்க. வாங்க சார். இவரு கட்சேரி கொடுக்க போறது கிடையாது. என்ன தம்பி? ஓம் நமச்சிவாய். நாங்கள் இது வந்து அன்னதானம். இன்னைக்கு வந்து 50 பேருக்கு மட்டும்தான் அன்னதானம். மீதி இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லா அண்ணாமலையார் அன்னதானம். இந்த காரா பூந்தி மட்டும் ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க. சரியா? சிவாய நமக்கு புரிஞ்சதா? புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? இந்த காரா பூந்தி ஒருத்தர் கொடுக்க சொன்னாங்க. சரி, பாதி அன்னதானம் ஒருத்தது. பாதியா? ஆமா. சரி, எவ்வளவு பேருக்கு எத்தனை வருவோம் மினிமம்? நம்ம மினிமே 2000 பேருக்கு எத்தனை குடுக்குற காசை விட அதிகமா நடிக்கிறார் பொழுது இவரு. அவ்வளவுதான். 2000 பேருக்கு இந்த வண்டியில பத்துமா? ஏன் ஏத்தலாமே? அதிகபட்சமா இந்த வண்டியில 600 பேர் 650 பேருக்கு தான் பத்தும். சொல்றது புரியுதா? இந்த வண்டியில அவ்வளவுதான் கொல்லும். அதுக்காக 600 பேர் எடுத்துட்டு ஒரு 350 பேர் எடுத்துட்டு வந்தா 50 பேருக்கு ஒருத்தங்க கொடுத்துக்கிறாங்க. 300 பேருக்கு அண்ணாமலையாரோட அன்னதானம். உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றது? நான் சொல்லுங்க திருப்பி. இல்ல திருப்பி சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, மணி நேரம் சொன்னேன், திருப்பி சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. அது என்ன புரிஞ்சது இல்ல? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? அந்தாண்ட ஒரு தக்காளி சாதம் வாங்கிக்கங்க. அந்தாண்ட வாங்கிங்க. ஒரு தக்காளி சாதம் கொடுத்துருப்பா. அந்தாண்ட வாங்கிக்கண்ணா. இப்போ இந்த சாப்பாடு நான் அங்கே சொல்லி கொடுத்தேன்ல, என்ன சொல்லுங்க? பள்ளிக்கூடம் போகல சாமி. இதுக்கு பள்ளிக்கூடம் போகணுமா? அப்போதான் ஞாபகம் பிரெயின் வளரும், ஞாபகம் வைக்க முடியும். தெலுங்குல கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. இல்லை சாமி, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, சாப்பிட்றதுக்கு எதனா பள்ளிக்கூடம் போனீங்களா?
சொல்லுங்க. சரி, உங்க காலம் தான் சொன்னீங்க அன்னதானம் போட்டது, எங்க காலம் அது கிடையாது. ஃபீஸ் கட்டி படிச்சோம். நீ வீட்லயே சாப்பிட்றதுக்கு எதனா பள்ளிக்கூடத்துக்கு போனியா? போகல. இதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா சொல்லு. இது மறுபடியும் உனக்காக சொல்றேன், கேளுங்க. இதுல வந்து 50 பேருக்கு மட்டும் ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற அன்னதானம் ஃபுல்லா வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன். இந்த காராபூந்தி மட்டும் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. இப்ப செப்பு தெரியாது, சரி தமிழ்லயே செப்பு. குடித்துக்கு போது நல்லா சந்தோஷம், மேலும் மேலும் வளரட்டும். அது ஓகே. வரல மத்ததெல்லாம் வரும் உனக்கு. தமிழ் தவிர மீது எல்லாம் வரும் உனக்கு. இல்ல வர மாட்டேங்குது. நமச்சிவாய நம்ம குடியா அந்தாண்ட போன நீங்க வா. இல்ல நீங்க வா. அது பயந்துட்டார் சாமி. அவரே தடுமாற நான் எங்க அப்படியா சார். ரொம்ப சந்தோஷம் சார். எங்க இருந்து வந்திருக்கீங்க சார்? சென்னையில இருந்து வந்து. பரவாயில்ல. ரொம்ப நன்றிங்க சார். சாப்பாடு செலவுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்து அவங்க கிட்ட நான் பேசுறேன். அது ஒரு அன்னதானம் சரி, கண்டிப்பா கொடுத்துக்கலாம் சார். கொடுத்துக்கலாம். ஒரு மீட்டிங்கை உங்ககிட்ட பேச. கண்டிப்பாங்க சார். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நான் உங்களை ரீச் பண்ண முடியும். சில பேர் காசு கொடுத்துட்டோம்னா அது எப்படி செலவாகுதுன்னு தெரியாது, போக வேண்டியவங்களுக்கு போகாது. உங்ககிட்ட ஆனால் அந்த ரெகுலராக பார்க்குறோம், அந்த ஒரு தைரியமா இருக்கு. சரிங்க சார். தேங்க்யூ சார். அதுதான் நம்ம இவங்களுக்கு கொடுக்கறத தவிர நம்ம என்ன சார் பண்ண போறோம்? எங்களுக்கு இப்போ கூட சொல்ற பாருங்க, இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளா, இந்த வாரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள், அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் சுத்தமா அன்னதானமே இல்ல. இல்ல, ஆட்டோ வர்றது தான் அன்னதானம். ஆனாலும் நம்ம யார்ட்டையும் கேட்க மாட்டோம். வருதா அது வந்து கொடுப்போம். இன்னைக்கு கூட இந்த காராபந்தி ஒரு அம்மா கொடுக்க சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுத்துருங்கன்னு. 50 பேருக்கு ஒருத்தன் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்டோவில் கொடுத்துருக்கலாம். எனக்கா அடா இவங்க மூஞ்செல்லாம் பார்க்காம நமக்கு நாள் போக மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, ஃபுல் சாப்பாடு போடு எடுத்துனா. அப்போ அது இறந்துட்டாருன உடனே அது இன்னும் மனசு அப்படியே வருத்தமாகவே இருக்கு. என்னடா இது, என்னதான்டா இது அப்படின்னு. விட்டு போயிடும். அதுவும் 3 பேரும் ஒன்னா செத்துட்டீங்க. இவரு சிரிச்சே இது பண்றாரு, இவரு பேசியே இது பண்றாரு, இவரு என்ன பண்றாருன்னே தெரியாம பண்றாரு. பேசி கொள்றேன். இனிப்பு கொடுத்தீங்களா? சாப்பிட்டேன். வேணுமா கொடுக்கட்டுமா? வேண்டாம், நான் ஜனவரி 1ஆம் தேதி வந்து கேட்பேன். கேட்டு போன் அடிச்சு வருவாங்க. 2 மணி நேரம் திரும்பி பார்த்துட்டு போனேன். நான் தானே 27 தேதி நான் ஊருக்கு போகிறேன். போன 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் வருவேன். வந்த உடனே நீங்கள் கண்டிப்பாக கேட்பேன். இங்கே ஓடி வெளியே போடக்கூடாது, அவங்க அனுப்பிச்சிட்டு நீங்கள் வெளியே போடக்கூடாது. அடுத்த வாரம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். 3 மாதம் கழிச்சு அவர் வரும்போது அதை கொடுத்துருங்க. அது வேற எம்எல்ஏங்க தானே கொடுப்பீங்க. விளையாட்டுக்கு பேசுறோம் நம்ம. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு அப்படியே மனசே வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. அதாவது வந்து ஒரு ஜீவன் இந்த இடத்துல போகுதுன்னா அது புண்ணியம் செஞ்சுருக்கணும். நான் இப்போ சொல்ல எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, நேரம் மறுபடியும் கிடையாது. நான் என்னோட மனசு படுது இல்லை, அவர் இறந்தது ஓகே. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ கஷ்டப்பட்டு எங்கேயோ வாழ்க்கையில் இருந்துட்டு கடைசியில் காலத்தில் திருவண்ணாமலையில் வந்து அனாதையாக வந்து இறக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கொடுமையிலையும் கொடுமைன்றது வந்து இருக்கிற பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கூட. இப்போ நேற்று ஒரு படம் ஒன்று போட்டு, முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போட்டு வீடியோ போட்டேன். அதில் அவங்க அப்பா வந்து வெறும் பன்னு மட்டும் தின்னு பிள்ளையை வளர்ப்பார். பன்னு டீ குடிச்சா கூட செலவாயிடும் அப்படின்ட்டு பிள்ளையை படிக்க வச்சு கல்யாணம்லாம் பண்ணி நல்லா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வந்து என்ன சொல்லும், உங்கள் அப்பா உங்கள் அப்பா இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், உங்கள் அப்பாவுக்கு வடிச்சு கொடுறது தான் வேலையா அப்படின்னு அவர் வீட்டை விட்டு கிளம்பி எங்கேயோ செக்யூரிட்டி வேலைக்கு போயிடுவார். அப்படி செக்யூரிட்டி வேலைக்கு அவர் போயிடுறாரு. இங்கே அப்படி கிடையாது. இங்கே எல்லாம் கிரிவல பாதிக்கு வந்துடுறாங்க எல்லாமே. அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. என்னன்னா இவரு இவங்க எல்லாருமே வந்து நம்ம பழகின வரைக்கும், இவ்வளவு தூரம் பழகின வரைக்கும் இவங்கெல்லாம் பாசத்துக்கு ஏங்குறவங்க. பழகினா இப்போ ஒன்றும் இல்லை, சாப்பாடு வரலன்னா இது ஒரு 2 நாள் 3 நாள் நான் வரலாம் இப்போ கேட்பாங்க. குருஜி உன்னை கேட்டுச்சு, பாதுஷா உன்னை கேட்டுச்சு, திருச்சசாமி உன்னை கேட்டுச்சு, எங்கே போயிட்ட வரல என்ன ஏதுன்னு. ஏன்னா அந்த ஒரு பாசம் வந்து என்னன்னா யாருக்கிட்டே ஒரு பாசம் அப்படித்தான் அவங்க பிள்ளைங்களையும் வளர்த்துருப்பாங்க. சோறு தண்ணி நேரத்துக்கு சாப்பிடாம, வேலை தூங்காம, ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு இதுக்காக பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க, போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அந்த பிள்ளைங்க ஏதோ ஒன்று இன்னைக்கு சொன்ன உடனே அது வந்து கொஞ்சம் மனசு உடஞ்சி போய் வந்துடுறாங்க. அதுதான் இவங்கெல்லாம் நினைப்பேன் நான். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கோ ஒன்றையோ கண்டிப்பாக இருந்திருக்குது. அதாவது என்னன்னா
இவங்களும் கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணின்னு இருந்திருக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஆனால் அப்போ நம்ம சுயமாக ஒரு விஷயத்த சம்பாரிச்சு, நம்ம சுயமாக காசு பணம் சம்பாரிச்சு, நம்மளுடைய சொந்த காலில் நின்று, அதாவது அப்பா சொத்து தாத்தா சொத்து அந்த மாதிரி இருந்து நம்ம அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டு நம்ம அப்படியே பசங்க எதனா சொன்னாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய உழைப்பை முதலையும் போட்டு நம்ம சொந்த காலில் நின்று, சொந்த காலில் நம்ம உழைச்சி, நம்ம சொந்த காலில் வாழும் போது, நம்ம ஒரு பிள்ளைங்களை நல்லா வளர்த்து கிழத்து அவங்கள ஆளாக்கி நம்ம சும்மா முடியலடான்னு உட்காரும் போது, அந்த பிள்ளைங்களும் அந்த பிள்ளைங்களை சார்ந்தவங்களும் நம்ம சொல்லும் போது எவ்வளோ வலிக்கும்ன்றது எப்போ தெரியும் தெரியுமா? நீ சொந்த காலில் உழைக்கிறீங்க பாருங்க, அது கூட தெரியாது. அந்த சொந்தமாக உழைக்கிறீங்க பாருங்க, அப்போ கூட அந்த வலி தெரியாது. நைட்டு பகலும் உழைச்சோம், யாருக்காக உழைச்சோம்? உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்காக தான் உழைச்சோம் அப்படின்னு. ஆனால் கடைசியாக நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த வலி உணர்றவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுதான் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தனீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சு, அழுவுது அந்த அம்மா, அப்பா வாப்பா வாப்பா வாப்பான்னு அழுவுது, பெட்டில் ஏந்திரிக்க முடியல. அதனால் அப்படியே இறங்கி பாத்ரூம் போயிடுது ஒன்றுக்கு இருந்தது. அவங்க புள்ள போய் அதை வந்து க்ளீன் பண்ணுறாரு. அந்த பொண்டாட்டி என்ன சொல்லுது, அவங்க அப்பனே க்ளீன் பண்ணிட்டான். இதெல்லாம் தலையெழுத்து நமக்கு. ஏன்னா அவங்க வந்து 2வது ஸ்டேஜ் குழந்தை, வயசான பிறகு 2வது ஸ்டேஜ் குழந்தை. இவங்க எதனா சின்ன தப்பு பண்ணிட்டா, குருஜி நீ பண்ற தப்பு நான் சின்ன. ஆனால் பிள்ளைங்க ரொம்ப உரிமை எடுத்துன்னு திட்டம். ஆனால் சில பேர் அது ரொம்ப உடஞ்சிடுவாங்க. அது டெய்லியும் திட்டும் போது உடஞ்சிடுவாங்க. அது வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இந்த மாதிரி தானே எங்கள் கிரிவல பாதையிலையும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அதில் அந்த தாத்தா என்ன சொல்லுவார்னா, அந்த பிள்ளை வந்து மறுபடியும் 2வது கூப்பிடுவான். 2வது, அப்பா நான் உங்களை எங்கேயோ தேடினப்பா, வந்துருக்குப்பா எங்கள் வீட்டுக்கு என்னும் போது, இல்லைப்பா என்னால் உன்னுடைய சந்தோஷமும் உன் மனைவியோடைய சந்தோஷமும் வளர்ற உன் பிள்ளைங்களோட சந்தோஷமும் உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். என் ஒருத்தனுக்காக நீ எல்லாத்தையும் இழந்துருவ. ஸோ அதனால் நான் உனக்காக தான் வாழ்ந்தேன், மறுபடியும் நீ எனக்காக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை இது பண்ணிடாத, நீ உன் குடும்பத்தோடு நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாத்தா வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே. நீங்கள் சொன்னீங்களே அவர் கதையை கேட்டேன், அந்த மாதிரி தான் இவங்க கதை. இவர் குருஜி கதை வந்து ரொம்ப இன்னும் என்னை பார்க்கறதுக்கு வெளில சிரிச்சு ஜாலியாக பேசுது. இது கதை வந்து இன்னும் வந்து அது சொல்லும் போது அழுதுடுச்சு. அன்னைக்கு அவங்க பொண்ணுங்களாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பார்க்கலாமா, நான் என்ன சொல்கிறேன், கூப்பிட தேவையில்லை, வந்து பார்த்துட்டாவது போகலாம். அதெல்லாம் அந்த எண்ணம் இருக்கும், யாருக்கா இருந்தாலும் அந்த எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க வந்து பார்க்கணும், அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது போகணுன்ற எண்ணம் இருக்கும். அவர் போய் ஊருக்கு போய் பார்த்துட்டு வருவார், அதுமாரி இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் சரி குருஜி போயிட்டு வா. நமச்சிவாயா. என்ன அப்புறம் பார்க்கலாம். என்ன அரசியல் பற்றி எதுவும் பேசாம வந்தீங்களா? அது பெரிய விஷயம். இந்த இது கோயில் சாமிக்கு மஞ்சள் குங்குமம் திரி எண்ணெய் அந்த சாமிக்கு கழுவிட்டு விளக்கேத்துங்கண்ணா. ரைட்டா? ரைட். போயிட்டு வா. விஷயம் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார். ஏமே ஒயிட்ல வா, தெலுங்குல வாங்க, வாயா வாயா. இப்ப ஏன் தெலுங்குல பேசுன? ஒயிட்ல என்ன அங்க வா. இப்ப தெலுங்குல எதுக்கு பேசுன நீ? ஒயிட்ல என்ன? ஒயிட் வெள்ளை. ஓ தாத்தா எத்தனை? 2. ரொம்ப கொஞ்சம் வருத்தமாகுது. போயிட்டு வாங்க குருஜி, தலையை தோட்டு. உடம்பு சரியில்லை, ஒரு 3-4 நாளாக சளி பிடிச்சினுக்குது. நல்லா மாஸ்க் போட்டுங்கிறேன், என்னால் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு. அந்த அண்ணாமலையார் படம் கொடுங்க. వస్తున్నారు. சிவாய நமக, நமச்சிவாய, அண்ணாமலையார் கரோகரா, நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம் சார். ஓகேங்களா? கான்ஃபிடென்ட் ஒன்று உருவாயிடுச்சா? 1 டே ஃபுட்டு டெய்லி சாப்பாடு கொடுக்குறது கான்ஃபிடென்ட் இருக்கு. சரிங்க. மோர் குழம்பு இன்னைக்கு சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க சார். நம்ம வீடியோவுக்கு அப்பாற்பட்டு ஒன்று காமிக்கல. நம்ம வீடியோவில் என்ன காமிக்கிறோமோ அதுதான் இங்கே ஃபேக்டாக இருக்குது. உண்மைதான். உங்ககிட்ட பேசும்போது எனக்கு நீங்கள் எப்படி வீடியோவில் பேசுறீங்க அதே மாதிரி தான் கேஷுவலாக இருக்கிறீங்க. சரிங்க. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார். கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நமச்சிவாய. தேங்க்ஸ். சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். சரியா? நமச்சிவாய. கண்டினியூ பண்ணுங்க, ஆனால் விட்டுறாதீங்க இந்த சர்வீஸ். அதெல்லாம் விட மாட்டேன் சார். நான் என்ன சொல்கிறேன், நானே விட்டாலும் அண்ணாமலையார் என்ன விட மாட்டான். நீங்கள் ஏன்னா நானாக உருவாக்கலை. இந்த ஒரு விஷயத்தை உருவாக்குறது ஃபுல்லாகவே அவரு. நானாக உருவாக்கி நானாக பிளான் போட்டு நானாக வரல. இங்கே
என்னை இங்கே அவருடைய பிளானில் இட்டுன்னு வந்து விட்டார். ஸோ அதனால் எல்லாமே அது அவருது. அதனால் வருதோ வரலையோன்னு அந்த தைரியத்தை கொடுக்குறது அவர் தான். இப்போ என்கிட்ட இல்லைன்னா நான் ஏன்டா கிரிவல பதில் போய் கொடுக்கணும், நமக்கு என்ன தலையெழுத்தாடான்னு யோசிக்கலாம். அந்த தைரியத்தை கொடுக்கறது ஏன் நம்ம கொடுக்கணுமே, நம்ம கொடுத்து தானே ஆகணும், நம்மள்தாச்சு இது, நம்ம சாமியாருங்களாச்சு, நம்ம கிரிவல பாதையாச்சு அப்படின்றத ஒரு தைரியத்தை உண்டு பண்ணி என்னை டெய்லியும் வந்து அந்த சோர்வடையாம அந்த வெக்ஸ் ஆகாம எங்க ஸ்டாஃபுங்களே சொல்லுவாங்க. எங்க மாமாவே சொல்லுவார், ஏன்பா அப்பா எதுவுமே இல்லைப்பா ஏன்பா அப்படின்னு கேளுங்க எத்தனை வாட்டி சொல்லுவார். அதெல்லாம் வேணாம்மா, நம்ம போகலாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம். அது நம்ம பயணம், ஒரு பயணம், கடவுளை நோக்கிய பயணம். இந்த பயணத்துக்குள்ள வந்து நிறைய தடங்கள் வரும். இறைவனை நோக்கிய பயணத்துக்குள்ள நிறைய தடங்கள் வரும். எல்லா தடங்களையும் பார்த்தா மட்டும்தான் ஐயோ தடங்கள் வருது, ஐயோ முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், இதை தாண்டி போனாதான் நம்மளுடைய பயணம் தொடரும் போது அந்த பள்ளத்தை பார்த்தோன்னே திரும்பி போயிட்டு பள்ளம் முடிக்கும், அதுவே முடிக்கும் நம்ம வந்துட முடியுமா? ஒன்று அந்த பள்ளத்தை தாண்டி நம்ம போய் ஆகணும், அதுதான் முடிவு. ஒரு பள்ளம் நீட்டாக விழுந்துச்சேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் பார்ப்போம், இப்போ நம்ம அது மூடலையான்னு பார்ப்போம், மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம், நாளானிக்கு பார்ப்போம், 5 நாள் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த பள்ளம் தான், அதுவே முடிக்கும் நினச்சோன்னா நம்ம முட்டாள்தனம். ஒன்று நம்ம அந்த பள்ளத்தை வந்து ஒன்று நம்ம மூடணும், இல்லையா அந்த பள்ளத்தை தாண்டி நம்ம போனோம். ஸோ அப்படிதான் நம்மளுடைய பயணங்களுக்கு இறைவனை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாருமே இறைவனை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் சரி, நானும் சரி, இப்போ இறந்தாரு அந்த சாதுவும் சரி, இங்கே இருந்தாங்களே எல்லாருமே இறைவனை நோக்கிய பயணம் தான். இந்த பயணத்தில் என்னென்ன வருதோ இடையூறுகள் வருதோ அது எல்லாமே அவனே பார்த்துப்பான். அதுதான் சொல்றேன் நான். சரிங்களா? நமச்சிவாய். ரொம்ப நன்றி. நமச்சிவாய். மாமாவுக்கு தேங்க்ஸ். சரிங்க, வாங்க. நமச்சிவாய். நமச்சிவாய். எத்தனை? 2ஆ? ஓம் நமச்சிவாய் தான். காராபுந்தி இருக்கு 2ஆ சாமி? ஓம் நமச்சிவாய் நமக்கு. எத்தனைண்ணா? 2. ஓம் நமச்சிவாய் நமக்கு. பயில்வானா? இன்னைக்கு பயில்வாருக்கு 2 விடுங்க, ஒன்று கேட்பேன், இன்னைக்கு 2. ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க நமச்சிவாய். போயிட்டு வாங்க. மகானுக்கு ஒரு செட்டு கொடுத்துரு. உடம்பு எப்படி தவறுக்க? சரி கொடுத்துருக்கு. கால் காயமாக்குதா? நமச்சிவாய். சாப்பிடுங்க. குரங்கு பிடிங்க போகுது, காராபுந்தி இருக்கு, பிடிங்க போகுது. எத்தனை வேணும்? வாங்கி வச்சிருங்க. வாங்கி எத்தனை வேணும்? சரி எத்தனை வேணும்? 2 ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு ஒயிட் ரைஸ். சாப்பிடுங்க. சரி நமச்சிவாய். சாப்பிடுங்க. வா புனுஸ்லி. கொரோனா என்ன ஆச்சு? இது சளி பிடிச்சிருக்குது 3-4 நாளாக. ஆமாம், என்னால் பாவம், நீங்கள் ஏற்கனவே பனியாகுது, உங்களுக்கு எஃபெக்ட் வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமாக போயிடும். நீங்கள் இருக்கும்போது நாங்கள் நான் இருக்கிறது வேற, நீங்கள் இருக்கிறது வேற. நான் சாப்பிட்டா உங்கள் வயிறு ரொம்பிடுமா? இல்லை, நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. என்னன்னா ஒருத்தர் செத்து போயிட்டாராங்க நம்மள அங்கே ராகவேந்திரா கோயில் தாண்டி. எழுந்துட்டீங்களா? இப்போ ஜஸ்ட் யார் உயிரையும் யாரும் கடவுளே காப்பாற்ற முடியாது. இது எழுதி வச்ச விதி, எழுதி வச்ச விதி. கடவுளே காப்பாற்ற முடியாதா? இந்த விதி கதை தெரியுமா? விதி கதை. இந்திரன் மனைவி ஒரு கிளி வளர்த்தாங்க, ஓகேங்களா? அந்த கதை சொல்லியிருப்பேன் நான், அந்த கதை கேட்டு பாருங்க. இந்திரன் மனைவி ஆசாசியா ஒரு கிளி வளர்த்தாங்க, ஓகேங்களா? அந்த கிளி வந்து உயிர் வந்து இன்னைக்கு சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் ஒரே இடத்துல எங்க மீட் பண்றாங்களோ அவருக்கு மீட் பண்ற இடத்துல அந்த மீட் பண்ற நேரத்துல அந்த கிளியோட உயிர் போகும்ன்றது தான் வந்து ஐதீகம், ஓகேங்களா? அந்த சாப்பாடு வேற நிறைய கொடுக்கணும், ஏற்கனவே லேட் ஆகி போச்சு, நாளைக்கு வந்து பேசுறேன் நான். ஏன்னா அந்த கிளி கதை ஆல்ரெடி விதின்ற ஒரு டாபிக்ல இந்த கதை சொல்லியிருக்கிறேன் நான். சரி. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் போய் கரெக்டா நிக்கிற இடத்துல டமால் அந்த கிளி ஒரு உயிர் போகும்.
அதுதான் விதி. அப்ப கடவுளே நினைச்சாலும் இந்திரன் எவ்வளவு பெரிய ஆளு. இந்திரன் வந்து அவங்க மனைவிக்காக போயிட்டு சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேர்ட்டையும் கேட்பாரு, செய்து அந்த கிளி மேல ரொம்ப பாசமா இருக்கிற மனைவி, கிளிக்கு ரொம்ப உடம்பு சரியாம இருக்கு, கிளி வந்து உயிர் போக மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஒரு ரூம் நிறைய சீட் இருக்கும். சரி பார்த்துட்டு வாங்க சொல்றேன். அந்த கிளி இவங்க போய் உள்ள போன உடனே இந்திரன் பிரம்மா விஷ்ணு யமன் 4 பேரும் உள்ள போன உடனே அந்த ஓலைச்சுவடி கீழே விழுந்துரும். ஓகேங்களா? இவங்க வந்து இவங்களுடைய வேலை என்னன்னா அந்த ஓலைச்சுவடி கீழே விழுறதுக்கு முன்னாடி அதை போய் பிடிச்சிட்டா அதனுடைய விதியை வந்து கிளியோட உயிரை வந்து காப்பாத்திடலான்றது இவங்களுடைய இது. இவங்க 4 பேரும் போற நேரத்துக்கு கரெக்டா கதவு திறக்கிற நேரத்துக்கு அந்த கிளியோட அந்த ஓலைச்சுவடி கீழே விழுந்துரும். அப்ப அந்த கிளியோட உயிர் அப்ப சிவன் பிரம்மா விஷ்ணுவாலேயே காப்பாற்ற முடியல விதியை. சிவன் பிரம்மா விஷ்ணுவாலேயே காப்பாற்ற முடியல, யம தர்மனாலேயே காப்பாற்ற முடியல. எழுதப்பட்ட விதி சாதாரண ஒரு மனுஷன் யாரால காப்பாற்ற முடியும்? அதனால சொல்றேன் நான், அது நல்ல கதை. ஓகேங்களா? அதுதான் சொல்றேன் நான். நாளே பார்க்க முடியலதா நமச்சிவா ஏமலண்ணா பார்க்கவும் இல்லையா வந்துடுறாரு. ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க மிச்சரோட சாப்பாடு. ஒன்று சாமி அன்னதானம் வரலனாலும் உங்களுக்கு வந்துருதா? வந்துருச்சு. நீங்க வந்து அது ஒரு சந்தோஷம். நான் முழுசா வந்தாதான் வர முடியும். நான் பாதி கொடுத்துட்டு திரும்ப முடியாதுல்ல. 200 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து பாதி கொடுத்துட்டு திரும்ப முடியாதுல்ல. வினோத் ஒன் டே ஃபுட் கார் வந்துச்சுப்பா, இந்த பக்கம் நமக்கு எல்லாம் கொடுக்கலப்பா, நிறுத்திச்சுப்பா, திரும்பிட்டாங்கப்பான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. கண்டிப்பா முழுசா வந்தா, முழுசா இன்னைக்கு கூட வரல, 50 பேருக்கு தான் அன்னதானம். மீதி எல்லாமே அண்ணாமலையரோட அன்னதானம். இது கொடுறா, ஒரு கராபந்தி ஒன்று கொடுறா. இந்தா போடுறா. ஒன்றுங்களா பையன். பாய் பாய். சிவாய நம்ம ஒன்று கலெக்ட் ஆகி என்ன பண்ணுண்ணா நாங்கள் போல தப்பு. சிவாய நமக. எத்தனைம்மா? 1. ஓம் நமச்சிவாய. நமஸ்கார் சாமி. தலசத்து வந்து சாமி இதை இன்னைக்கு சுத்தம் இல்லை, நடக்க முடியலைங்க. என்னாச்சு? தலசத்து உழுக போயிட்டேன். கவனிக்கவே இல்லையா அவரை? எத்தனா பாட்டி வந்துருப்பாங்க. எத்தனை வேணா என்னடா அதுன்னு பாக்குறேன். ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுண்ணா. நமச்சிவாய சாப்பிடுண்ணா. இப்ப பண்ணி கரெக்டாகுதா? கரெக்டாகுதா? சரி. எனக்கு கொடுப்பேன் குளிர் போட்டுக்கிறேன். நைட் செம குளிர். பனின் உங்களுக்கு யார் குத்துது? சாமியார் கேட்டு வாங்கணும். என் 10 மணி குளிர் பயங்கரமா அடிக்குது. தரேன். நாளைக்கு எத்தனை வந்து தர சொல்றேன். நாளைக்கு எத்தனை வந்து தர சொல்றேன். இல்ல அவள அதனால தான். சரிங்க. எல்லாம் உங்க சைஸ் வேற பெருசு. இது என்ன ஒரு 45 இருக்கும் அவ்வளோ. ஒரு சைஸ் இருக்குமா? அவர் குத்து. அப்ப நீ தான் குத்துக்கிறியா? குளிர் நைட்டு கடை நடக்குதுங்க. 1 மணிக்கு வந்துட்டார் ரோட்ல. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணுவாங்க. எல்லாம் கொதிக்கிறீங்க. காராபுந்தி சூப்பராக இருக்கு. சாப்பிட குடும்பம் நல்லா செல்வ சிறப்பாக இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. நமஸ்காரம் அண்ணன் கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்கு. ஓம் நமஸ்காரம். சாமி இந்த சாப்பாடு வந்து மீதி வந்து எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன். ஆமாங்க. இந்த காராபுந்தி மட்டும் ஒரு அம்மா கொடுக்க சொன்னாங்க. அந்த அம்மா பேர் வேணான்ட்டாங்க. காராபுந்தி மட்டும் கொடுக்க சொன்னாங்க. காராபுந்தி கொடுத்த அம்மாவுக்கு ஓம் நமஸ்கார் சாமி. நல்லா வாய்க்கு ருசியாக நல்லா மறுபடியும் கொடுத்துக்கிறீங்க. ஓம் நமஸ்கார். நல்லா சந்தோஷமா இருக்கு. காரமாக வாயில செத்து போய் சாமி. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன். அண்ணாமலை உண்ணாமலைக்கான அன்னதானம் கொடுத்து எல்லாருக்கும் ஓம் நமஸ்கார் சாமி. எல்லா செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓவோன்னு இருக்கு. ஓம் நமஸ்கார். யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நமஸ்கார் சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கு. நமஸ்கார். சரி, நான் ஒரு சாப்பாடு வாங்கிக்கணும். நான் டெய்லி சேனல் பார்த்துக்கேன் சாமி. சரிங்க. பருவதமலை. அப்படிங்களா? பருவதமலையா? சரிங்க, ரொம்ப நன்றி. டெய்லி பார்க்குறேங்க. சரிங்க. சேனலில் நான் டெய்லி பார்த்துக்கிறேன். அந்த அம்மா சாவித்திரி ஆயாருன்னா அவங்க 1 வருஷம் ஆகுது இறந்து. அப்போ வந்துட்டாங்க. நான் தான் போட்டுட்டு இருக்கேன்.
அப்படிங்களா? ஆனா என்னால மறக்க முடியல, நிறைய பேராலையும் மறக்க முடியல. ஆனா நினைவுகள் சொல்லி போட்டுன்னு இருக்கோம். ஆனா அப்போ வந்து ஆனா காலமாயிட்டு மட்டும் கேள்விப்பட்டோம் வச்சு, ஆனா வந்து அதனால அதுல நினைவுகள்னு போடுறோம். அப்படிங்களா? நினைவுகள்னு போடுவோம் தெரியுமா? இப்ப எம்ஜிஆர் கூட தான் செத்துட்டாரு, எம்ஜிஆர் படம் டிவில போறது இல்லையா? ஜெயலலிதா அம்மா கூட தான் செத்துட்டாங்க, சிவாஜி கணேசன் கூட தான் செத்துட்டாரு, அதனால அவங்க படங்கள்லாம் டிவில போறது இல்லையா? அவங்களோட நினைவுகள். நாகேஷ் கூட தான் இறந்துட்டாரு, அவங்களோட நினைவுகள். அந்த நினைவுகளை போட்டுன்னு இருக்கேன். அதுக்காக எம்ஜிஆர் செத்துட்டாரு, சிவாஜி கணேசன் செத்துட்டாருன்றதுக்காக அவங்க இறந்துட்டாங்க படம் பிளே பண்ணாம போட முடியுமா? இது நான் சொல்லல, எனக்கு ஒரு ஐயா ஒருத்தர், நான் சாவித்திரி பாட்டி படம் போடாம இருந்தேன், வேணா அவங்க இறந்துட்டாங்க போட முடியலங்க அதுன்னு சொன்ன உடனே அந்த ஐயா எனக்கு, எப்பா உங்க சேனல் நாங்க பாக்குறோம், அந்த பாட்டி இது பழைய வீடியோக்கள்லாம் எங்களால தேடி எடுக்க முடியல, ஒரு ஐயா ஒரு அம்மா சொன்னா பழைய வீடியோக்கள் வயசாகி போச்சு தேடி எடுக்க முடியல, எங்களுக்கு அந்த வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுப்பான்னு சொன்னாங்க. இல்லைங்க அவங்க இறந்துட்டாங்க, நான் அதுக்கப்புறம் என்னங்க நான் போறதுன்னா, அதுதான் இந்த அந்த ஐயா சொன்னதான் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப எம்ஜிஆர் கூட தான் செத்துட்டாரு, சிவாஜி கணேசன் கூட தான் செத்துட்டாரு, நாகேஷ் கூட தான் செத்துட்டாரு, நாங்க டிவில பாக்குறது இல்லையா அவங்களோட நினைவுன்னு, அவங்களோட அது அந்த மாதிரி நீ போடாம்பா அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனே கொஞ்சம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா இல்ல அப்படின்னு, அதனாலதான் இப்ப நினைவுகளா போட்டுன்னு இருக்கேன். சரிங்களா? பருவமலையில மேல போயிட்டு நான் சமையல்காரன். சரி சரி, மேல மேல மேலே உச்சி சமையல்காரு. பாத்து போய் சமையல் பண்ணிட்டு நீ சாப்பிட்டு வரல பருவமலையில போய்? நான் நிறைய சமையல் பண்ணிருக்கேன். மேல போய் மேலே ஏறி சமைப்பீங்களா? எல்லா வசதியும் சாமி. சரி மேல உண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனு கரோகரா, ஓம் நமச்சிவாய. மல்லிகார்ஜுனரை கேட்டேன்னு சொல்லுங்க. சரி 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 சரியா சரியா, இந்தாங்க மேல இருக்கிற மல்லிகார்ஜுனர் இவர் எல்லாமே ஒண்ணுதான். சரி நமச்சிவாய. போயிட்டு பருவமலை நமச்சிவாய. சாப்பாடு ஒண்ணு வாங்கிக்கோங்க. இது இப்போ தீபத்துக்கு மேலே இடுவேன். சரி ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க. டெய்லி ஒரே நாள் கூட உங்க சேனல் பார்க்காது இருந்து கிடையாது. நான் சந்தோஷம் சாமி. நிறைய பேர் அந்த ஐயாவெல்லாம் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. நமச்சிவாயா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. எத்தனை ஐயா? 2. இது என்னைக்கு வருது? 2 நாள் வந்துடும். சரி சாமி, சந்தோஷம். நான் போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய். அண்ணா போயிட்டு வரட்டுமா? அந்த இருப்பாரு அவரு, கொஞ்சம் தொன்னியா இருப்பாரு அவரு. அங்க உட்காந்துருப்பான் பாருங்க, மாரிமுத்தா. வழியில பாத்தீங்கன்னா அவனை பார்க்காம நீங்க கிராஸ் பண்ண முடியாது. அவங்க அம்மா அவங்களும் இருப்பாங்க. அதாங்க, அவனை பார்க்காம நீங்க எப்படி கோயில் உள்ள இருந்து நீங்க வந்து ஒரு கஜநாதனை பார்க்காம கிராஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கிரிவல பாதையில அவனை பார்க்காம கிராஸ் பண்ண முடியாது. ஆமா, வாசல்லே உட்காந்துருப்பாரு அவர், கிரிவல பாதைக்கு உட்காந்துக்கிறாரு. ஓம் நமச்சிவாய். சரி சாமி, நமச்சிவாய். வட்டமா போயிட்டு வரட்டுமா? இது என்ன சைஸ்? அவர் என்ன சைஸ்? அதான் அதான் கேட்டேன். கேட்டனா எனக்கு தெரியும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியல சார். நல்ல பயனடையுதுங்கிறேன். பயனடையுது இல்ல? ஏன் நீங்க அன்னைக்கு வரல? நான் நடந்து வர முடியாது சாமி. அங்க மதியானம் வந்து அது முடிச்சு போயிடும், அதான் வரல. அப்படியே அங்க முடிச்சுட்டு அப்படியே உங்க ரூமுக்கு போகல. இந்த பக்கம் ரூமுக்கு போற வழி தானே? வர வழி தான், வர வழி தானே, வந்திருக்கலாம்ல. சரியா போச்சு. மிஸ் பண்ணல. நான் சொல்லிட்டு போனேன். இத்தனைக்கு இவங்க சொன்னது இல்லாம நான் வேற அங்க மெடிக்கல் கேம்புக்கு வரும்போது நானும் என் ஒய்ஃபும் வந்து வண்டியில இறங்கி சாமி அங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு போனோம். சாமி நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் சாமி. ஏசன் வரல. சூப்பராக சாமி, எல்லாம் ஜம்முனு. சரி சாமி, நமச்சு வரட்டுங்களா? ஏய் சிம்பா, வா வா, ஓடியா ஓடியா, வா வா வா. எத்தனை ஐயா வேணும்? 2 தாங்க சார். யாருக்கு? சிம்பா. சரி சரி, ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாரா? நமச்சிவா. ஓடியா ஓடியா, வா வா வா. ஆமா ஆமா. என்னடா 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 ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு உனக்கு? காயம் சரியா போச்சா? அடாடாடா. சரி 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 சரிடா குர்ரா.
இந்தாடா வாடா, அது வேணாம் நீட்டா கொடு. சிம்பாவா இந்தாடா தர இதுடா. சாமி ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? நமச்சிவாய. இந்தா 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 ஏய் இந்தா இந்தாடா அப்புறம் இது அங்கே வந்தா வரிக்குந்தாடா அவன் வரிக்கி. வெரி குட். நோ பண்ணுது அவனுக்கு காலு இதுவாய் நடக்கிறான் பாரு. என்ன சாமி வாங்கிக்கப்பா. ஏய் இதை போட்டு போற மாதிரி சிப்பா. என்ன சாமி அங்க போய் சாப்பிட்றான் பாரு. சரி சாமி இப்ப சாப்பிட்றான் பாருங்க அங்க போய். ரோடு வர்றதுக்கு பயப்படுது தெரியுது. வாங்கினியாப்பா? அவர் வாங்கி வச்சுக்கிறேன். ஒன்னா ஐயா காரா புந்தியா சபாஷா. இந்தாங்க ஐயா சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து மோர் குழம்பு, அடுத்தது வந்து தக்காளி சாதம். ரெண்டா நமச்சிவாய். ஒரு தக்காளி சாதம் கொடுத்துருப்பாங்க. ஓம் நமச்சிவாய். ஒரு 40 நம்பர் கொடு. இப்படி வா இப்படி வா இப்படி நல்லக்கும் வாடா. ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க. இப்படி போயிடுங்க இப்படி போயிடுங்க. ஒரு சாப்பாடு தானே கேட்டேன். 2 காரம் பண்ணி வச்சுருக்கேன். போயிடா தாத்தா டிஷர்ட் கொடுத்தா ஃபஸ்ட்டு. சட்டை வேணுமா? எவ்வளோ ஆகும்? 350 ரூபா. 350 ரூபா ஆகும். கொடுக்குறியா? எவ்வளோ கொடுத்தாலும் சரி கொடு. இந்த போட்டுக்கோ. என்ன வந்து எல்லாரும் கேட்பாங்க. அதனால தான். எத்தனைப்பா? இந்த தக்காளி சாதம் வந்து ஒன்று கொடுத்துட்றேன் எனக்கு. இந்த காரா பூந்தி இருக்கு. சரி எத்தனை போய் வச்சுப்பியா? எத்தனை போய் வைப்பியா நீ? சரிப்பா. என்ன பண்ணீங்க அம்மா நேரம்? தாத்தா அம்மா நேரம் என்ன தாத்தா பண்ற? வந்து எவ்வளோ நேரம் நின்னுங்கிறேன் நான். சாப்பிட்டாச்சு. ஒரு முதல் இல்லை எனக்கு சேர்த்து வைக்கணும். தூரமாக இருந்தா நிம்மதி. முதியோர் இல்லத்துல பக்கத்தில் இருந்தா அட்ரஸ் முதியோர் இல்லத்துல சேர்த்து விடணுமா? ஏற்கனவே 3 இடத்துல சேர்த்து விடுவோம். இந்தாண்ட வாங்கிக்கப்பா. இதுல சேர்த்து விடணுமா? இதுல சேர்த்து விடணுமா? நான் எப்படி சேர்த்து விட முடியும்? புதுக்கோட்டையில சேர்த்து விட்டுனே. அங்கே அது தூரமா தானே இருந்துச்சு. இந்த அட்ரஸ் தான் இருக்குல்ல, இந்த அட்ரஸ் தான் இருக்குல்ல, நீங்களே போய் சேருங்க. அங்கே இருக்க, நீங்களே போய் சேருங்க. அங்கே இருக்க, அங்கே இருக்கிறீங்களா? நீங்களே போய் சேருங்க. அட்ரஸ் எல்லாமே இருக்குல்ல, நீங்களே போய் சேருங்க.
நீ எங்கேயுமே ஒழுங்கா இருக்க மாட்டியே தாத்தா. நான் என்ன தாத்தா பண்றது? உனக்கு ஒரு இடம் கூட நிலையான இடம் இல்ல தாத்தா. ஆமா தாத்தா, மழை வந்தா போறேன்னுவ, வெயில் அடிச்சா கிளம்பி வரேன்னுவ தாத்தா. தாத்தா இது நிறைய வாட்டி சொல்லிட்டேன் உனக்காக. நான் நிறைய வாட்டி, உனக்கு தெரியும், உனக்காக காசு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சு, உனக்காக ரிஸ்க் எடுத்து கூட்டின்னு வந்து மறுபடியும் இங்க அடியானாமா இல்ல, உனக்காக வீடு தனியா கொடுத்து எவ்வளவு ஒரு பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும். நீ எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேன்ற தாத்தா. நான் என்ன தாத்தா பண்ண முடியும்? நானும் என்னதான் பண்ண முடியும் சொல்லு? ஒன்று போட்டோ ஏன் இன்னும் நீ வரவும் மாட்டேன் தனி ஒன்று கேட்டுங்க இருக்கிறான் நாடம். நீ தான் சந்தோஷமா இருக்குது. என்ன சந்தோஷமாகுது நான் இருந்தா உனக்கு? எனக்கு சந்தோஷம் ஒன்று பார்த்தா. சரி, அதுதான் வேற ஒன்று இருக்குது. போன் எடுக்கல எடுக்கல. சரி வரையா, போயிட்டு வா. நீ நான் போயிட்டு வா. அங்கே உட்காந்துக்கிறேன் நான், அதனால இங்கே வர முடியலையா, 2 நாள் விட்டுட்டேன். அத்தை மாத்தல் உட்காந்து போயிட்டு வா. நீ போன் எடுக்க மாட்டாங்க. சளி பிடிச்சுங்க. அந்தாண்ட வாங்கி போன் எடுக்கல. நான் வேற இடத்துக்கு கேட்கறேன். இவங்க மதுரையில் இருக்கிறாங்க. இவங்க கேட்கறேன். ஆனா அங்க போய் ஒழுங்கா இருக்கணும். எல்லாம் இப்படிதான் பண்ணுவேன். இங்க இருக்கிற ரூம்லயே ஒழுங்கா இல்ல நீ. ஆமா தாத்தா, உன்னை நான் என்ன தாத்தா பண்றது? அந்தாண்ட வாங்கிக்கோங்க ஐயா. கால் மடக்க முடியல. இருங்க. ஒரு சாப்பாடு கொடுத்துறேன், ஒரு செட்டு. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், இங்க ஒரு தாத்தா ஒருத்தர் அனுப்புறேன் மதுரைக்கு. அவரு எடுத்துப்பீங்களா, சேர்த்துப்பீங்களா? அவருக்கு வயசு 70 இருக்கு மேடம். 70 வயசு ஆகுமா? 70 வயசு மேடம். ஒரு 70 வயசு ஆகும் மேடம். என்னென்ன மேடம் வேணும்? என்ன? அதாவது அவங்களுக்கு அவங்க வேலையை அவங்கள பாத்துக்குவாங்களா? அவர் வேலையை அவர் பார்த்துப்பாரு மேடம். அவர் வேலையை அவரே பார்த்துப்பாரு மேடம். ஏன்னா இங்க அவங்கள கொஞ்சம் ரொம்ப முடியாதவங்க நடிச்சு வச்சு போட்டு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து உங்களுக்கு அமௌண்ட்டுங்களா? எவ்வளோ மேடம் கட்டணும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 12,000, அவங்களுக்கு ஒரு 3,000. அந்த வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு 3,000 கொடுத்துருவோம் நாங்க. அப்படிதான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல மேடம், இப்போ ட்ரீட்மெண்ட் போச்சு. 12,000 கட்டணும், அப்புறம் 16,000 கட்டணுமா? இல்ல சார், 12,000 மொத்தம். மாசம் 12,000 கட்டிட்டே இருக்கணும். அவங்களே கடைசி வர மாசம் 12,000 கட்டணுமா? ஆமா சார். சரி மேடம், நான் சொல்றேன் மேடம். காசு இது காசு. அது அவங்க போன் எடுத்தா சொல்றேன் நான். அண்ணாமலையார வேண்டிக்கோ. கூடிய சீக்கிரத்தில் நானும் எதனா வழி கிடைச்சா முதியோரில் ஆரம்பிக்கலாம் தான் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். வழி கிடைக்கல, எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல, என்ன பண்றது? நானும் அன்னதானமே இல்லாம எப்படியோ கொடுத்துனுக்குறேன். எதனா வழி பிறந்துச்சுன்னா நானும் ஆரம்பிச்சிருவேன் முதியோர்லாம். எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியல அண்ணாமலையாரு. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நாங்கள் பேப்பரில் ஆடு பார்த்தோம், முதியோர் இல்லம் இந்த மாதிரி ஃப்ரீ முதியோர் இல்லம். மேடம், இங்கே கிரிவலப்பாதையில் இருக்கிறாரு ஒரு வயசானவர், அவர் அனுப்பலாமா மேடம்? திருவண்ணாமலையிலிருந்து பேசுகிறேன் மேடம். திருவண்ணாமலையிலேருந்து எந்த முதியோர் இல்லத்துலேருந்து
பேசுறீங்க? முதியோர் இல்ல மேடம், நாங்க ரோட்ல சாப்பாடு கொடுக்குறவங்க. வழியில அவர் முதியோர் இல்லம். இங்க வந்து பிராமின்ஸ்க்கு தான் சார் இடம், ஓகேவா? நான் பிராமின்ஸ்க்கு இடம் கிடையாது, வேற கேஸ்டுக்கும் இடம் கிடையாது சார். ஒன்லி பிராமின்ஸ். அவங்களுக்கு யாரும் இருக்கக்கூடாது, குழந்தைங்க இருக்கக்கூடாது, 2 இருந்தா பொம்பளை பசங்க மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் சார். அப்படி பேப்பர்ல போட்டுருந்துச்சு மேடம், எல்லாருமே இலவச முதியோர் இல்லம், அதனால தான் மேடம். அப்படி போட்டு மாட்டாங்க சார், கண்டிப்பா ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் தான் போட்டிருப்பாரு. சரிங்க மேடம், ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். சாமி எடுத்துன்னு போயிட்டாங்களா அவரா? ஆம்புலன்ஸ் எடுத்து போயிட்டாங்களா? அவங்களே எடுத்து போயிட்டாங்களா? இது ரிப்போர்ட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அப்படியே அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆம்புலன்ஸ், அதான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன். வெள்ளத்தை அடிக்க வந்தாரு, அவருக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, பரிசவில்லை. இல்லை நான் வந்து எப்போ இது பண்ணாலும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டின்னு போயிடுவாங்க. நீங்களும் எடுத்து செய்றீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ண உடனே நம்ம அவர் வந்துட்டார், நம்ம அதை வந்து இது பண்ணக்கூடாது. அவர் வந்துட்டு உடனே தான் நான் கிளம்பிட்டேன். ஏன்னா இல்லைன்னா கூட நம்ம இப்போ இன்னொரு ஆசிரமக்காரங்க வந்த பிறகு நம்ம போயிட்டு இல்லை நம்ம பண்ணுற அது தப்பாயிடும். ஃபோன் அங்கே தான் பண்ணேன். சரி சரி, ஆம்புலன்ஸ் வந்து கூட்டின்னு போயிட்டாங்களா? எங்கேயும் போய் எதுவும் சாப்பிட மாட்டார், எங்கேயும் போக மாட்டார். தவறிட்டார்ல அப்போ 12 மணிக்கு. சரி சாமி, இதான் வந்து பார்த்தேன் என்ன எப்படி இதுன்னு. சாப்பாடு இன்னும் அப்படியே இருக்குது, இருந்தாலும் மாசு தாங்கலை, அப்படியே திரும்பி வந்து பார்த்தேன் பாருங்க, இன்னும் கொடுக்க வேண்டியது அப்படியே இருக்குது. ஆத்மா சாந்தி அடையட்டும், நல்லபடியாக உயிர் பிரிஞ்சதா. ஆத்மா அண்ணாமலையாருக்கு சமர்ப்பணம். சாப்பாடு இங்கேருந்து மழையில் வெயிலில் குளிரில் கஷ்டப்பட்டு, ஏன்னா இப்போ முதல்ல மாரிலாம் வந்து தன்னால் அடக்கம் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க சாமி. முதல்லாம் வந்து நம்ம இறந்து போயிட்டாங்கன்னா அப்படியே அடக்கம் பண்ண விடுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது, ஜிஹெச் கொண்டு போய் அங்கே என்ன ப்ரொசீஜரோ அப்படி தான் கொடுக்குறாங்க. அவங்க போலீஸ்காரங்க விட மாட்டேன்ட்டாங்க, அது அங்கே தான் கொண்டு வரணும். அதுதான் சொல்கிறேன் நான், அதனால தான் பார்த்தேன். நான் பார்த்த உடனே நீங்கள் இது பண்ண உடனே சரி ஆத்மா சாந்தி தேவா. தூரம் அடியண்ணாமலை போயிட்டு திரும்பி வரேன் உங்களுக்காக. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த வயலில் விட்டாங்க, அப்படியே மக்கள் வயல அப்படின்னு கூட்டம் இன்னைக்கு அதிகம். இந்த வயலில் விட மாட்டேங்காங்க, அப்படியே போனாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு வந்துட்டேன். சரி பாரம் கொடுக்குது, அதனால தான் அப்படியே போகிறேன். இதோ இருக்குங்க ஐயா, கொடுக்குறேன் வாங்க. அண்ணா வாங்க வாங்க, அதே போகிறோம் ஆள் கொண்டு சாப்பிடுவோம். இந்தாங்க ஐயா சாப்பிடுங்க. நமச்சிவாய படம் கொடுத்தெல்லாம் உங்களுக்கு அண்ணாமலையார் படம். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலையார் படம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே திரும்பி வரேன். நமச்சிவாய. நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா? ஏதோ இருக்காங்க. சரி சரிங்க ஐயா, பத்திரமா போங்க, பத்திரமா போங்க, சாப்பிட்டு பத்திரமா. இன்னொன்று கொடுத்துட்டுமா சாப்பாடு? இன்னொன்று கொடுத்துட்றேன், இன்னொரு ஒயிட் ரைஸ் கொடு, இன்னொரு காராமணி காலியா? சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க, ஒன்று கொடுத்துட்றேன் அந்த அம்மாவுக்கு. உடம்பு ஃபஸ்ட்டு உடம்பு பாருங்க. நல்லா ஒன்றும் இல்லை, இருப்பீங்க நல்லா. சரிங்க, கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்கிறாரு. அமைச்சுவாங்க. வரைக்கலாம் எல்லாம் கோலாட்டம் டான்ஸ், கேரளாவா ஆந்திராவான்னு தெரியல, எல்லா மகளிரும் வந்து டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறார்கள். எங்க ஆசீர்வாதம், அண்ணாமலையார் ஆசீர்வாதம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா செல்வ வளத்துடன் வாழணும்னு வேண்டிங்க ஐயா. நமச்சிவாய். சிவாய நமக. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய்.
அரோகரா அரோகரா. போயிட்டாங்க. சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. அண்ணா எப்போ வந்தாங்க இவங்களாம்? இங்கே டான்ஸ்லாம் ஆடுறாங்களா? நடன நிகழ்ச்சி. சரி போயிட்டீங்க. ரொம்ப நாளாக காணோம். ஆனால் இங்கே வர மாட்டீங்க. சரியா போதா? ஓ, சட்டெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. நீங்கள் கேம்புக்கு வரவே இல்லையா? உள்ளுக்காரனா அந்த நேரத்தில் டோக்கன் கொடுத்துட்டு போயிருக்கு. டோக்கன் இல்லைன்னா கூட வந்திருக்கலாமே. முடிஞ்சு போய் கதை தான் மாட்டிங்க. சிவாயனம். அடுத்த கேம்புக்கு வாங்க. மலைக்கு போறீங்களா? போயிட்டோங்க ஐயா. 2 தானே உங்களுக்கு? ஓம் நமச்சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. இந்த வண்டி நீங்கள் போடுற எத்த ஆட்டோவா? வேலை போயிட்டு தெரியலையே. யாரும் இல்லைன்னா போயிட்டு இருப்பாங்க ஐயா. சிவாய நமக்கு. நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. தண்ணி மட்டும் கொடுங்க. தண்ணி மட்டும் போதுங்களா? சிவாய நமக்கு. உங்களுக்கு ஒன்றா உண்டு ஐயா. சாப்பிடலையா எங்கேயா? இல்லை வரும். சரி. கர்நாடகா போயிட்டு வரேன் ஐயா. இப்போ தான் கண்ணாடி வாங்குறீங்க? ஆமாம். அங்கே நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போக சொல்லிட்டாரு. நீங்கள் மருந்து விட்டு பண்ணாருல்ல. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. போயிட்டு வாங்க. எங்கேயா? ஒன்று போதுமா? சிவாய நமக. சிவாய நமக. சாமியாரெல்லாம் இருக்கிறாங்களா? வந்துட்டாங்களா? இந்த பக்கம் உட்காந்துக்கிறாங்க. திருநேரம் நம்மள போலீஸ் என்கொயரி பண்ணி எழுதிக்கிறாங்க. சரி. நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கிறீங்க. ஒன்றா ஐயா? ஒன்றா 2? யாரு அவரா? சிவாய நம. நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. ஐயா 2ங்களா? சரி. இல்லை நம்ம சேஃப்டியாக இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பத்திரமா. ஓம் நமச்சிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. மட்டும் சேஃப்டியாக விட்டா யாருப்பா? அரோகரா அரோகரா. ஒன்றா ஐயா? காலையில் இறக்கி விட்டு அப்படியே சிவாய நமக்கு. நமச்சிவாய. உங்களுக்கு எத்தனை வேணும் ராஜா? 2 புல்லட் ராஜாவா? அவன் வந்துடுவேன் ஐயா. ஓம் நமச்சி. வழி விட்டாங்கன்னா வந்துடுவேன் ஐயா. சிவாய நமக்கு. ஓம் நமச்சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் கொடுத்த குடும்பங்கள். ஓம் நமச்சிவாய. ஐயா இல்லைங்களா? வந்துட்டேன் சாமி. 2? சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. 1 2 சாமி? சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. பல்லாண்டு வாழ்க்கணும். அது இல்லாமல் குறவு இல்லாமல் வாழ்க்கை. நமச்சிவாய. நமச்சிவாய. உங்களுக்கு ஒன்றுங்களா? அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க. உண்டுங்களா? போலீஸ் வந்து அதுதான் நாங்கள் திரும்ப வந்தோம். சாப்பாடு இருந்துச்சு. திரும்பி எத்தனை வந்தோம். ஓம் நமச்சிவாய நம. சிவாய நம. சாமி உங்களுக்கு எத்தனை? அண்ணாமலையாருக்கு அரோகரா. இல்லை சாதம் கருவேப்பிலை சாதம். சிவாய நமக்கு. கருவேப்பிலை சாதம். ஐயா நமச்சிவாய வாழ்க. கருவேப்பிலையா? ரசமா? அரோகரா. உங்களுக்கு ஐயா? என்ன தாத்தா? 2? சிவாய நம. தயிர் நமச்சிவாயம். ஐயா 2? கரெக்ட் ரைஸ். ஓம் நமசிவாய நமக. இல்லை சாப்பிடல சாமி. சாப்பிடல. போயிட்டாங்க ஐயா. ஐயா 2. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. 2 நமச்சிவாய நம. சிவாய நம. உங்களுக்கு ஐயா? 2? சிவாய நம. ஐயா? சிவாய நம.
ரெண்டா கேட்டீங்க ஒன்றுன்னு கேட்டுச்சு ஐயா ஊருக்கு வச்சுட்டுனா உங்களுக்கு எத்தனை ஐயா அரோகரா நமச்சிவாய ஓம் நம சிவாய. ஐயா வாங்க ஐயா சங்கர ஹரஹர மகாதேவா. ரெண்டா 3 கூட ஐயா வச்சிருக்கேன். ஓம் நமச்சிவாய. சிவ சிவ சங்கர. எங்க கார்டு தராங்க ஐயா சாமி ஐயா இருக்கும் அப்படியே எழுப்புங்க ஐயா சாமி சாப்பாடு சாமி ஓம் நமச்சிவாய இங்க வச்சிட்டுமா குரம் வந்துட போதே பார்த்து பத்திரமா வச்சுங்க சிவாய நம வாங்க சாமி அவர் இல்லைங்களா தாத்தா சரி நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒண்ணுங்களா உங்களுக்கு ஒன்றா ரெண்டா கொடுக்குறீங்களா தாத்தா ஆள் இல்லையே கீழே தான் இல்லை ஏன்னா போயிருக்காரா தெரியல எங்கேயோ போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் காலையில் சரிண்ணா கொடுத்துருங்க அப்புறம் இல்லைன்னா கத்துவார் அவர் சாப்பாடு கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு கத்துவார் தாத்தா கொடுத்துருவேன் சரி கீழே பெருமாள் கோயிலில் தான் கொடுப்பாரு. ஓம் நம சிவாய அங்கே இருந்தாலும் நாங்கள் சொல்லி அனுப்பிச்சிடுறோம் கொடுத்துட்டேன்னு சொல்லி நேற்றே படம்லாம் வாங்கி எடுத்துன்னு வந்தாரு நேற்று நீங்கள் சாப்பாடு வாங்க வரலையே வெளியே போயிட்டீங்களா சரி இன்னைக்கு தரோம் வாங்கிக்கோங்க ஒன்றா ரெண்டா தாத்தா நீங்களாம் போலியா ஏதோ அட்டை தராங்களாமே போயிட்டு வந்தீங்கன்னா அட்டை போலீஸ் ஓம் நமச்சி போலீஸ் என்கொயரி அட்டையா எத்தனை ஐயா உங்களுக்கு எனக்கு 2. அண்ணா அந்த வேஸ்ட் அந்த புடவை வேணாம் என்ன கலர்? கலவை கருவேப்பிலை ஐயா அது மட்டும் கொடுத்துருக்கேன். வர 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 கவரோட சிவாய நமக்கு நமச்சிவாய வழுது வரோம் எத்தனை சாமி நேற்று வாங்கிட்டு வந்துட்டாரு சொன்னோம் இந்த மாதிரி புடவை கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டாரு ஆனால் நீங்கள் நேற்று வரலன்றதால இன்னைக்கு நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் கொடுக்க சொல்லிட்டாரு வாங்கிட்டு போய் சாமிக்கு சாத்திடுங்க சிவாய நமக நமச்சிவாய வாழ்க இந்தாங்க ஐயா சாமிக்கு புடவை நமச்சிவாய் எண்ணெய் அதெல்லாம் கொடுத்தாரா எண்ணெய் மஞ்சாத்தூள் குங்குமம் எல்லாம் கொடுத்து வாங்கி சாமி சாத்திடுங்க ஐயா நமச்சிவாய் அண்ணா மலையாருக்கு அரோகரா ஐயா அரோகரா வெள்ளை சாப்பாடு 1. வெள்ளை சாப்பாடு ஒரு 5 வெள்ளை சாப்பாடு 5 நம்ம தூக்கின்னு போவேன் முதல்ல நீ இங்கே சொல்லுங்க இங்க 5 சாப்பாடு தூக்கின்னு போற ஆளு சிவாய நம்ம சாப்பிட்டு தாத்தா ஒன்றுதாங்க ஆ ஊருகா வேண்டாம் சரி அண்ணா மலையாருக்கு அரோகரா ஐயா எத்தனை ஐயா சாப்பாடு சரி நம சிவாய வாழ்க 2 வாங்க ஐயா நமச்சிவாய நமக சாப்பிடுங்க ஐயா குருஜி கொடுத்துட்டாங்களா கொடுத்துருக்கோம். லேட் ஆகும். வேற ஒன்றும் ஊர் எடுக்கல நான் முன்னே எடுத்துட்டேன் 2 வருஷம் ஆச்சு போட்டு கொடுத்து காடி எடுத்துருக்கோம். சரியா அப்படியே தான் சொல்லிட்டோம் சும்மா பார்மாலிட்டிங்களா 2 ஐயா ஓம் நமச்சிவாய நமக சிவாய நமக குருஜி அவர் வந்தாரு புடவை வாங்கி கொடுத்தாரு ஐயா கொடுத்துட்டோம் யாருக்கிட்ட கொடுத்துட்டு அந்த சாமி அபிஷேகம் பண்றாரு அந்த பையன்கிட்டயா பையன் பேர் பையன் அவர் உனக்கு சாமி பேர் என்ன? சண்முகம் தானே? பேர் தெரியல எனக்கு அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு நேற்று எத்தனை வந்தோம் உங்ககிட்ட என்ன குத்தம் பாரு அந்த ஒரு ஸ்பான்சர் இருந்தாலும் பேசி நடுவே போயிட்டோம் அதனால இன்னைக்கு எத்தனை வந்து குத்துருப்பாரு குத்துட்டு நேற்று கார்ல இருந்துச்சு ஓம் நமச்சிவாய திருச்செந்தூர் சாமி நீங்க போல அட்டை வாங்க நான் போகல சாமி ஏன் சாமி என்கிட்ட ஆதார் அட்டை எல்லாமே இருக்கு இருக்கா ஆமா எனக்கு எதுவும் சரி சரி சரிங்க ஐயா நமச்சிவாய சாப்பிடுங்க ஓம் நமச்சிவாய நமக கரெக்டு இன்னைக்கு என்ன கீரை குழம்பா கண்டுபிடிங்க இல்லை கேட்டேன் நீங்க தொட்டு பாரு அது ரசம் மாதிரி தான் தெரியுது ஏதாவது கண்டுபிடிச்சிங்களே பெரிய ஆள் தாத்தா நீ ஐயா 1 2 2 கடை நம்புதா அவன் வெளியே போயிருக்காரு பார்த்து உதவி பண்றீங்களா சிவாய நமக சாமி வாங்க ஐயா.
2 வாங்க ஐயா. என்ன எவ்வளோ தூரம்? துணி துவைக்க வந்தா துணி துவைக்க வந்தீங்களா? 1 போதுங்களா? ஊருக்க வேண்டாம். ஆமாம் ஆமாம். ஓம் நமச்சிவாய நம்ம சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சாமி நமச்சிவாயம். சாப்பிடுங்க. போதுமா? விட்டுங்களா? போய் நம்ம உட்கார முடியும். ஆமாம் ஆமாம். கார் எத்தனை ஐயா? ஓம் நம சிவாய். போதுமா? சாப்பிடுங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. அண்ணனுக்கு எப்பயும் 2 தான். நமச்சிவா. ஏழுமலண்ணா சாப்பிடுண்ணா. எல்லாரும் நல்லா இருக்கணும்ண்ணா. சாப்பிடுண்ணா. எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாயண்ணா. எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய். நமச்சிவாய். போயிட்டோம். கோயம்புத்தூர் சாமி. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கேன் சாமி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சாமி. நம்மளால சீக்கிரம் முடிஞ்சிட்டு வந்துட்டேன். என்ன வேணா என்ன செய்யா ஊருக்கா போய் வைக்கல. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை கரோகரா. ஒவ்வொரு வருஷமும் நல்ல செல்வ சிறப்போடு நல்லா சந்தோஷமா கொண்டாடணும்னு அண்ணாமலை மனசால் வேண்டிக்கிறோம். இதுதான் நல்வாழ்த்துக்கள். ஓடணும். நல்ல சந்தோஷமா இருக்கும். ஓடணும். நமச்சிவாய். 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 சாமி அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற கடைசி சைஸ் 44 கொடுத்துருக்காரு. நீங்க போட்டு பார்க்க சொன்னாரு. ஆர்டர் பண்ணியிருக்காரு பெரிய சைஸ். நீங்க போட்டு பாருங்க. இல்லைன்னா இதை கொடுத்துருங்க. உங்களுக்கு பெரிய சைஸ் வந்தவொடனே உங்களுக்கு அதை கொடுத்துட்றோம். போட்டு பார்க்குறீங்களா? போட்டு பார்க்க. சரி. யூடியூப் பார்த்துட்டு ஓடணும் சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓடணும். பார்க்க சாமி. வாங்க ஐயா. போட்டு பார்த்து சொல்லுங்க. இதே போதுமா? நல்லா இருக்கா? ஓம் நமச்சிவாய். சாமிக்கு அழகா இருக்குது பாருங்க. வர ஐயா. சரி சரி. போதுங்களா? இதுவே நமச்சிவாய். நமச்சிவாய். சரிங்க. அரோகரா. அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய். ஒரு சாப்பாடு போதுமா? 1 போதுமா? ஒன்று கொடுங்க எனக்கு. சாப்பாடு தாத்தா. சிவாய நம்ம இது இல்லை எழுதுறாங்க. அந்த அங்கதான் போயினுக்கிறேன் இப்போ. அங்கதான் போய் வரோம். சரி தாத்தா. சரி தாத்தா. சந்தோஷம் சந்தோஷம். ஓம் நமச்சிவாய நமக. அப்படி வந்துருங்க ஐயா. ஐயா என்ன எல்லாரும் அங்க இருக்காங்களா? அங்கதான் சாப்பாடு எடுத்துன்னு போறேன். உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். சீக்கிரம் வாங்கிக்கோங்க. நமச்சிவாய். சாப்பிட்டு போத்தாத்தா. சாப்பிட்டு போத்தா. சந்தோஷம் ஐயா. 1 போதுமா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உங்களுக்கு எத்தனை ஐயா? 1. சிவாய நமக. உங்களுக்கு சாமி? நமச்சிவாய வாழ்க. ஐயா 2 ஐயா. 1 வேணும். ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. நமச்சிவாய். 2. சரிங்க. கை ரகனா எடுத்துட்டீங்களா? நமச்சிவாய். தெரியலையே. ஜோசியம் பார்க்குற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டீங்க. 2 ஐயா. ரசம் ஐயா. கார் ஃபுல் அன்னதானம் வந்தா வரும் ஐயா. சாமியாருங்களுக்கு ஐயா. ஃபுல் அன்னதானம் அதில் இருக்கா? ஃபுல் அன்னதானம் வந்தா அதில் வருவோம். நமச்சிவாய. உள்ள தாத்தா ஊருக்க வேணாம்ல. சிவாய நம்ம. அரோகரா. வா தாத்தா. குத்தனே. அரோகரா. அங்கதான் போறேன். எல்லாம் அங்க இருக்கிறாங்களாமே. ஓம் நமச்சிவாய். வந்துட்டாங்களா? கொத்து பாரு. இதா அங்க இருக்குது, இங்க இருக்குது, எல்லாம் இருக்குது. கரெக்டாக வெளியாளுக்கு இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. ஐயா 2 தானே ஐயா? ஓம் நம சிவாய நமக. அரோகரா. 2 கட்டது உங்களுக்கு.
சிவாய நமக. உங்களுக்கு ஒண்ணா? நமச்சிவாய. உங்களுக்கு ரெண்டா? சிவாய நமக. யாருக்கு? அவர் வாங்கிட்டார், சங்கர் சாமி அங்கேயே வாங்கிட்டார். ஓம் நம சிவாய நமக்கு. எல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ண வந்தீங்களா? ஹர ஹர மகாதேவ. நமச்சிவாய வாழ்க. சிவாய நம. ஒன்று வேணா ஒன்று கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை? 2 தான். ஹர ஹர மகாதேவ. உங்களுக்கு எத்தனை ஐயா? காலையிலேருந்து கேட்குறீங்களா? நமச்சிவாய நமக. உங்களுக்கு சிவாய நமக. ஐயா 2 கூட. சிவாய நமக. தாத்தா உங்களுக்கு? நமச்சிவாய நமக. சிவாய உங்களுக்கு ஒண்ணா? சிவாய நமக. ஒண்ணுதான். இந்த தரேன் ஐயா. வாங்க ஐயா. கொடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு. கொடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிட்றேன். ரெண்டா தாத்தா? செம்பா கூட்டு பார்த்தேன், வரல. வரிக்கெல்லாம் போட்டு வந்துட்டேன். அதான் பயப்படுறான் தம்பி பாவம். நமச்சு ரசம் ஐயா, ரசம். சார் நீங்க கறிவேப்பிலை சாதம் தானே கேட்டீங்க? போறீங்க அங்க போனாலும் நாங்க தான் இருப்போம். சிவாய பரவாயில்ல, அதுக்கு தான் இங்கே வந்தோம். எல்லா வேலையும் முடியுங்க. சிவாய. உங்களுக்கு எத்தனை? நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. நமச்சிவாயம். தாத்தா ஒண்ணா? சிவாய நமக. உங்களுக்கு எத்தனை? போயிட்டாங்க. தண்ணிக்குது. அது பேர் என்ன? 2 ஐயா? கருவேப்பிலை சாதம் தான் இருக்கு. அது மட்டும் கொடுங்க. ஒன்று போதுமா? அப்பனா கொடுங்க. 2 கொடுங்க. பிடிச்சிங்க தரேன். போயிட்டு வாங்க. கருவேப்பிலை சாதம். கருவேப்பிலை ஒன்று கொடுத்துருங்க. ஐயா கருவேப்பிலை. நம சிவாய நமக. உங்களுக்கு? கருவேப்பிலை 2மே வேணுமா? ஓம் நமச்சிவாய நமக. ஐயா 2? ஆமா. போயிடுச்சுன்னு சிவாய நமக. ஆமா எல்லாரும் அங்கேயும் வந்துட்டாங்க. பாதி பேர் முடிச்சுட்டு வந்தாங்கல்ல, அவங்களும் கொடுத்தாச்சு. ஐயா உள்ள யாருன்னா சாப்பிட வந்தா வர சொல்லுங்களா, கொடுத்துட்டு போயிடுறோம். சாமியாருங்க. சாமி எத்தனை சாமி? 2 கொடுங்க. நமச்சிவாய நமக. ஐயா ஒண்ணா? 1 கொடுத்தாரு. அரோகரா அரோகரா. சாப்பாடுப்பா வாங்கிட்டீங்களா? நமச்சிவாயம். சாப்பிடுங்க. நீங்களாம் அங்கே வாங்கலீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். அங்கே கொடுத்துட்டு தான் வரேன். வரல. நமச்சிவாயம். நமச்சிவாயம். சிவாய நம. பெரிய பறையிருங்க.
சொல்லுங்க. சார் எல்லாருமே இப்போ நாங்களே உங்களுக்கு எடுத்து வர்றேன் அப்படி சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. மறந்துட்டாங்க ஒன்று பார்த்து. அதெல்லாம் இல்லை ஒன்றா ஒரு செட்டா? போலீஸ்காரே போப்பா உங்க இடத்துக்கு வரேன்னு சொல்லிக்கிறாருன்னா போ. பாத்தியாம்மா, மாரிமுத்து சாதாரண ஆள் கிடையாதுமா, மிலிட்ரி வரப்போகுது. சரி நான் வரட்டும். இங்கேருந்து புரியுது முடியலன்ட்டு உங்களை அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வரணும் அட்டை தரும் சொன்னாங்க. அப்ப நான் வரணும் சார், கண்டிப்பா அங்க வந்தாத்தான் அட்டை அப்படின்னாங்க. அப்ப அப்படித்தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஒரு 3/4 நேரம் ட்ரை பண்ணி போயிட்டேன். எதுக்காகன்னு கேட்டீங்களா? கான்ட்ராக்ட் 2025 காலண்டர் கொடுப்பாங்க. கூட இருக்கலாம். சரி, எதா இருந்தாலும் சரி வாங்கி வைப்போம். அது ஒரு வாரமா கிடக்கட்டும். சரிண்ணா சாப்பிடுங்க, நம்ம மற்றவங்களாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். வரேன் தாத்தா. அதான் 2 பேரா? சிவாய நம்ம. அதான் நாங்க குரூப்பு கூப்பிட்டாங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம்ம. எல்லாரும் அங்க உட்காந்துருந்தாங்கல்ல அட்டைக்கு, அதனால அங்க வர வச்சிட்டாங்க எல்லாரையும். அங்க வந்து சாப்பாடு கொடுத்துருங்க, எல்லாம் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு. அதனால கொடுத்துட்டு வந்தோம். இப்பதான் நானும் வந்தேன். அங்க போயிருந்தீங்களா? நான் தான் தேடி கேட்டேன் தாத்தா எங்கன்னு. இப்பதான் போயிட்டாருன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். சரி தாத்தா, நீ நித்தினா தானே எடுக்க முடியும். இல்லை நான் கேட்டு பாருங்க. ஓம் நம சிவாய. சிவாய நமக. இருந்து சாப்பிடலாம். நமச்சிவாய நமக. அரோகரா. முருகா உள்ள வச்சுக்கந்தா. நமசிவாய. சிவாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய. ಶಿರಯ ಅಮೃತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சல ீடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
நீலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஓவை போலென அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொழிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூறாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சலா கொடியை பெரியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாயனை கொல குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விரும்பும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமட்டோவன் அருணா
शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचलमेन अहमे निனைப்பவரகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं पुगं दीप्तुम् अहगुहै शिरयाय अमर्वितदन् पुल् अरुणाचल அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாதிடுவார் அருணாச்சலா நீமிடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ